ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக நல்ல டேஸ்டியாக நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குகிற மாதிரியே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மீதி எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக சுவைக்காக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஒரே வாட்டி நம்ம நிறைய தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது, அப்புறம் மாவு கட்டிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு மீடியமாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். 2 ட்ராப்ஸ் சேர்க்குறேன், அவ்வளோதான். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு பூந்தி நல்லா எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்தில் கலந்தாச்சு. இப்போ நம்ம பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், பூந்தி போடுற கரண்டி, இந்த மாதிரி கரண்டி நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற ஜல்லடை கரண்டியில் கூட போடலாம். ஆனால் இந்த மாதிரி கரண்டியில் போடும்போது நம்மளுக்கு முத்து முத்தாக நல்லா அழகாக விழும். அதுக்காக இப்போ மாவை இந்த மாதிரி ஊற்றினா பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக விழுது. பூந்தி போடும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்ட உடனே பூந்தியெல்லாம் மேலே எழுந்து வரும். இல்லைனா ஒரே இடத்துல விழுந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிரும். இப்போ பாருங்கள், பூந்தி போட்டாச்சு. நம்ம எப்போவுமே லட்டுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே விடக்கூடாது. 10லேருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துடணும், இல்லைனா அது கிறிஸ்பினஸ் வந்துடும். 10லேருந்து 15 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பூந்தியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. போதும், இந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆச்சுன்னா போதும். இப்போ எடுத்துடலாம். நம்ம எடுக்கும்போது சின்னசாக இருக்கிறதெல்லாம் கீழேயே தங்கிரும். அதை நம்ம ஜல்லடை கரண்டி போட்டு அப்புறமா எடுத்துடணும். இல்லைனா அதெல்லாம் கரிஞ்சிட்டு நம்மளுக்கு லட்டு சரியாக வராது. இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா வந்திருக்கு, முத்து முத்து அழகா. பூந்தி போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் கரண்டியை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றணும். இல்லைனா பூந்தி சரியாக வராது. மாவு சரியாக இறங்காமல் ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு. ஒரே வாட்டி நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் கூட பாருங்கள் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் தனியாக ஜல்லடை கரண்டி வச்சு நான் தனியாக எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியும் பொரிச்சாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்மளுக்கு லட்டு பண்ணுறதுக்கு காராசேவ் கொஞ்சம் வாலாவோ இல்லை கொஞ்சம் பெருசாக சின்னசாக இருந்தால் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அடுத்ததாக பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்ததால் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பையே சர்க்கரை எடுக்கிறதுக்கு தண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 கப்பு சர்க்கரை போட்டாச்சு. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், தண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த பாகு வர்றதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு சின்ன கப் அளவுக்கு முந்திரி சேர்க்குறேன். முந்திரி பாதி அளவுக்கு கோல்டன் கலரில் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரே வாட்டி சேர்த்தோன்னா சீக்கிரமாக திராட்சை கரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவுக்கு திராட்சை சேர்க்குறேன்.
இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ நல்லா உப்பிருச்சு. இப்போ இதில் 3 ஏலக்காய் நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வேணும்னா பவுடர் செஞ்சு கூட போட்டுக்கலாம். நான் முழு ஏலக்காவை அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் ரெடியாக இருக்குது. இது சைடில் வச்சுட்டு பாகு பார்க்கலாம். இப்போ சக்கரை பாகு நல்லா கொதிச்சுட்ருக்கு, நல்லா நொர நொறையாக வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ தொட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு கம்பி போதும் நல்லா வருது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி போதும் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் 1 ட்ராப் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ லட்டு பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூந்தியில் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூந்தியெலாம் சக்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட நல்லா அது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சூடாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 2 கரண்டி அளவுக்கு பூந்தியை நான் மிக்சி ஜாரில் போட்டு குறையாக அடிச்சுட்டு வர போகிறேன். ஏன்னா நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சோன்னா பூந்தி முத்து முத்தாக இருக்கிறதால நம்மளுக்கு அந்தளவுக்கு லட்டு வராது. இந்த மாதிரி அடித்து சேர்த்தா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி குறையாக அடிச்சுக்கோங்க. அடித்து நம்ம லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு பூந்தி ரொம்ப முத்து முத்தாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அந்த மாதிரி குறையாக அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னமும் நல்லா சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை பாகு இன்னும் அப்சர்வ் பண்ணணும். அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உருண்டை பிடிக்க போகிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ உருண்டை பிடிக்கலாம். அதுக்கு கையில் இந்த மாதிரி நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி லட்டுவாக பிடிச்சு வச்சிடலாம். பாருங்கள் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக நம்ம ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.